உங்களோட அப்பா ஒரு வாகன புரோக்கரே இல்லை, அவர் நல்லா வாகனங்களை பற்றி படிச்சுவாரோ? அவர் ஒன்றுமே படிக்கல, எல்லாமே கேள்வி ஞானம்தான். அவர் வாகனங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். படிக்காமலும் வேலை செய்யலாமோ? பின்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ படித்து வைக்க மட்டும்தான் எல்லாம் தெரியுமெண்டு? அப்படின்றால் படிக்காத ஒருத்தருமே வாழவே முடியாது. அதுவும் சரிதான். இந்த வில்லுப்பாட்டை கேளுங்க, எல்லாம் விளங்கும். என்ன சொல்ல போகினோம்? செல்வத்து செல்வம் என்ற தலைப்பில் வில்லிசை செய்ய போகிறாங்க. சரி, அப்போ அவையில கூப்பிடுவோமா? ஓம் தம்பியில் டாக்ஸியன், சஜினிஷ், அபிஷன், தங்கச்சியில் பிரீத்திகா, நிலிஷா, ஆத்மிகா, வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். தங்கனத்தோம் என்று சொல்லியே விழித்து பாட விழித்து பாட வந்தருள்வாய் கணபதியே, இங்கே வந்தருள்வாய் கணபதியே. தாவின் சரஸ்வதியே சரஸ்வதியே, நமக்கு நல்வாக்கு தந்திருவாய் என்று கடவுளை வணங்கிக் கொண்டு நாங்கள் இந்த வில்லிசையை ஆரம்பிக்க இருக்கிறோம். சபையில் உள்ள பெரியோரே, தாய்மாரே, தந்தைமாரே, அண்ணாமாரே, அக்காமாரே, தம்பிமாரே, தங்கச்சிமாரே, எல்லோருக்கும் உங்கள் மாலை வணக்கம். மாலை வணக்கம். இவ்வாறு வில்லினில் பாட வந்திருக்கும் நாம் எழுதும் வகை நாம் அறியோம், பாட்டே பயனறியோம், பாடும் வகை நாம் அறியோம். இப்படியாக ஏட்டிலே எழுத தெரியாத நாம் பாடத் தெரியாத நாம் உங்களுக்கு இன்று வில்லின் மூலம் செல்வத்து செல்வம் என்ற தலைப்பிலே கதை சொல்ல வந்திருக்கின்றோம். என்ன கதை? என்ன ஒரு திருப்பி சொல்லுங்க. சரி, தெளிவாகவே சொல்றேன், கேட்டுக்கொள். செல்வத்து செல்வம், செவித் செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்ற குரலை அடிப்படையாக கொண்டு ஒரு புனை கதை சொல்ல போறேன். அது என்ன புனை கதை? விக்ரமாதித்தன் கதை, பாரத கதை, ராமாயண கதை, பஞ்சதந்திர கதை, இப்படி பல கதைகள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் புனை கதை என்பது கற்பனை கதை. இந்த கற்பனை கதையினூடாக செல்வங்களுள் எல்லாம் மேலான செல்வமாகிய செவித் செல்வம் என்ற மைய பொருளை கூற வந்துள்ளேன். அதற்கு முதல் எத்தனையோ செல்வம் உண்டு எங்கள் நாட்டிலே, அதை எடுத்தறிய சொல்ல வந்தோம் எங்கள் பாட்டிலே. இயற்கை தந்த வளங்கள் எல்லாம் வீடலா செல்வம், அதை முயற்சி செய்து காப்பதர்கள் கட்டாய கடமை. விண்ணும் மண்ணும் கடலும் தாண்டி வியர்வை நீர் சிந்த, எண்ணி எண்ணி சேர்க்கும் கரன்சி நோட்டுகளோ செல்வம். ஏடெடுத்து அழுத்தறிந்து எண்ணம் தானிருந்து, உலகியலும் இறையியலும் உணர்த்தும் ஓர் செல்வம். அது கல்வி என்னும் செல்வம், அது கரையில்லா செல்வம் என்று உலகில் உள்ள எல்லா செல்வங்களும் உயர்ந்ததாக திருவள்ளுவர் சொல்ற செவிச் செல்வமானது கேள்வி செல்வமாகும். அது என்ன? கேள்வி செவியின் ஊரை கெடுத்தான் என்று கேட்டிருக்கிறேன். நீங்கள் இந்த கேள்வியை செல்வம் என்கிறீர்கள். தெளிவாக சொல்றேன், கேளுங்கோ. கற்றால் என்ன வரும்? காசு வரும். கற்றால் என்ன வரும்? அறிவு வரும். உழைக்க முடியாதவன் என்ன செய்யலாம்? உழைக்கிறவனிடம் கேட்டு வாங்கலாம். கற்க முடியாதவன் என்ன செய்யலாம்? கற்றவனிடம் கேட்டறியலாம். அப்படி கேட்டவனுக்கு என்ன வரும்? கற்றவனின் அறிவு வரும். அப்போது என்ன தோன்றும்? மேலும் மேலும் கேட்க வேண்டும், தன் அறிவை பெருக்க வேண்டும் என்ற ஆசை பிறக்கும். இப்ப விளங்கிச்சோ? ஆமாம், விளங்கிற்று. அந்த ஆசையாலேயே அவன் பல நல்லனவற்றை கேட்பான். அந்த கேள்வி செல்வத்தை கொண்டு வாழ்வில் முன்னேறி பிறரை முன்னேற்றிய ஒருவன் அது கதையை தான் இப்ப கூற
கூற போறேன். ஆமாம் கூறுங்கள். கடலலை தாளாட்டும் ஈழத்திலே தலையாயிருந்ததங்கள் யாழ்ப்பாணம். நீர்வளமும் நிலவளமும் நிறைந்ததனால் நித்தமும் பயிர் விளைத்தான் முத்தன் என்பான். நித்தமும் பயிர் விளைத்தான் முத்தன் என்பான். முத்து முத்தாய் நெல்மணிகள் குவிந்த போதும் வித்தை ஏதும் கற்கவில்லை குருவிடம் சென்று. அவன் வித்தை ஏதும் கற்கவில்லை குருவிடம் சென்று. இவ்வாறு தன் உடல் உழைப்பை மூலதனமாக்கி சிறுபரம் தொட்டு உழைத்து தனம் தானியம் பெற்றான். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு. உழைப்பதிலே நேர்மை. உழைத்ததை செலவு செய்வதில் கண்ணியம். ஒழுக்கத்திலே செம்மை. பிறருக்கு உதவுவதிலே பரோபகாரம் என்று வாழ்ந்தான். ஆமாம் வாழ்ந்தான். பிறர் மதிக்கத்தக்க பண்புகளோடு வாழ்ந்து வருவதை கண்டு அவ்வூரில் இருந்த இன்னொரு தனவந்தர் தன் மகள் கோதையை இவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். முத்தரும் கோதையும் எப்படி வாழ்ந்தாலும் தெரியுமா? ஈருடலும் ஓர் ஏறும் போலிருந்து அவர் இல்லறத்தை நல்லறமாய் வாழ்ந்து வந்தார். வள்ளுவனா சொல்லி வைத்த அறவழியில் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து காத்திருந்தார். இவர்கள் வள்ளுவும் படிக்கவில்லை. வாழ்விற்கு குறை கண்டதுமில்லை என்று வாழ்ந்தவன் காலத்தில் ஒரு மகன் பிறந்தான். அவனை வளர்த்து படிப்பிக்க வேண்டும் என ஆசைப்பட்டான். அவனும் பள்ளி பருவத்தை அடைந்தான். ஊரிலோ திண்ணை பள்ளி இருந்தது. அங்கே சேர்வதற்காக அழைத்து சென்று சேர்த்து விட்டு வந்தான். வரும்போது கல்லாதவன் ஏட்டின் பொருள் தான் அறிந்தான். வீட்டிலும் பெரும் வீடுடன் தான் இணைந்தான். சீதையினை கண்டறியான் காலிலே சென்றால் ஓதே செவியில் ஒதுங்கி நின்று கேட்டிருந்தான். முத்தன் ஒதுங்கி நின்று கேட்டிருந்தான். என்ன அண்ணன் சரியா மூச்சு வாங்குது. நான் மிச்சத்து கொண்டு போட்டா? ஓமல தம்பி, உன்னால் ஏழுமே. எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொண்டு போறேன் அண்ணன். சரியேடா தம்பி. ஓர் ஆசிரியர் இளம் பருவத்தினருக்கு பகவத்கீதை போதிப்பதை கேட்டான். அவன் உள்ளம் அதில் ஈடுபட்டது. மகனை அழைத்து செல்லும் சாக்கில் நாளாந்தம் அங்கு சென்று அம்மரத்தின் பின்னால் நின்று கேட்கத் தொடங்கினான். மகனை நீ அழைத்து செல்ல தேவையில்லை என்று நிலை ஏற்பட்ட போதும் முத்து நாங்க செல்வதை விடவில்லை. அண்ணன், அவன் எப்படி சென்றதும் காரணம் என்ன? வீட்டுல மனுஷன் ஐக்கனை தான் நீங்க சொல்லுங்க அண்ணன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, சூரியன் உதிக்க மறந்தாலும் முத்து நாங்க செல்ல தவறவில்லை. அது சரி. இதன் பின்னர் முத்துனது தனிப்பட்ட வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட்டன. அதையும் பற்றி கடுமை உணர்வோடு செய்தான். தானும் தன் தொழிலும் என்றிருந்தான். இறை வழிபாட்டிலும் அக்கறை செலுத்தினான். அது மட்டுமா, ஒரு நாள் கீதையை கற்பித்த ஆசிரியர் தன் சீடர்களுக்கு ஒரு பரீட்சை வைத்தார். அது சரி. அப்பவும் பரீட்சை இருந்தது. ஒரே ஒரு கேள்வி, இல்லறத்தான் ஒருவனது சுதர்மம் யாது? கீதையின் போதனை பயன்படுத்தி கூறுங்கள் பார்க்கலாம் என்றார். இவ்வளவும் படிச்ச வைக்கி இது பெரிய விஷயமே. அது சரி,
ஆனால் யாருமே பதில் கூறவில்லை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கள் தான் என்றாங்க. ஐம்பலத்தாறு ஓம்பல் தலை துருந்தார்க்கும் துவாதவர்க்கும் இருந்தார்க்கும் இல்வாழ்வானன் பாந்துன சுத்தம் பார்த்தார் ஆசிரியர். ஆசிரியர் ஒன்று நினைத்திருப்பார். மரத்தின் பின்னால் ஒரு உருவம் அழைத்தார் ஆசிரியர். வா இங்கே. யார் நீ? எனது கேள்விக்கு நீ ஏன் பதில் சொன்னாய்? அப்படி ஒரு மிரட்டவில்லை. அப்பா, உங்களால் எவ்வாறு இவ்வளவு சரியான பதிலை கூற முடிந்தது என்று கேட்டார். அது சரி, இவர் சொன்ன பதில் எப்படி சரியாகும்? பகவத்கீதையில கேள்வி காக்க திருக்குறளில் அல்லவா விடை சொல்லியிருக்கிறார். உனக்கும் ஒரு விருது தரத்தான் வேணும். இது திருக்குறள் தெரிஞ்சு வச்சிருக்கிறியே. ஆமாம், அதுதான் கற்றல் இடமாற்றம் என்பது. அதாவது ஒரு இடத்தில் கற்றதை இன்னொரு இடத்தில் பிரயோகிப்பது. சரி, அதுக்கு முத்தன் என்ன கூறினான்? முத்தனோ வேண்டும் ஐயா, பொறுத்தருளல் வேண்டும். தாங்கள் கற்றுக் கொடுக்கையிலே ஒட்டு கேட்டுவிட்டேன். ஐயா, சம்சாரியானதனால் சாரத்தை புரிந்து கொண்டேன். கேள்வி செவியனை தெளிதான் செய்ய வேண்டாம். அவ்வளவு பாடத்தையும் நடத்திய குருவே நடத்திய குருவே முத்தல் மூலம் ஒரு உண்மையை உணர்ந்தார். ஒரு உண்மையை உணர்ந்தார். ஏற்றளவில் கற்பதை காட்டிலும் கற்பதை காட்டிலும் வாழ்வில் அதை பின்பற்றி வாழ்வதை கல்வியின் பயன் என்பதை உணர்ந்தார். தனது சீடர்களின் குருகுல வாசத்தை முடித்து இல்லற தர்மத்துக்கு அனுப்பினார். இந்த குரு துரோணர் மாதிரி குறித்தாச்சு நேரம் கேட்கவில்லையே. கேட்டார். முத்துன செல்வமாகிய செவிச்செல்வத்தின் மூலம் இவ்வளவு அறிவு பெற்ற நீதான் எனது பிரதம சீடன். இனிமேல் நீயே இந்த கல்வி கூடத்தை நடாத்த வேண்டும். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் என்று கூறினார். முத்துனம் அதற்கு உடன்பட்டு கல்லாரெல்லாம் எல்லா தோணிகா இந்த பொல்லா பிறவி செல்லாம் ஒன்றும் நல்லாராகுவோம். ஆட்சியும் அப்புவும் அருகில் மந்திரம் அடுத்த வரியில் அமர்ந்திடும் என்று கட்டலானாயினம் கேட்க அது செல்வங்களுள் யாவற்றினும் மேலானது என்பதை உணர்த்தி தன் பணியை தொடர்ந்தான். எனவே நாங்களும் செல்வத்து செல்வம் செவிச்செல்வம் என்பதை உணர்ந்து முத்தனை போல் நல்ல கருத்துக்களை கேட்டறிந்து வாழ்வில் உயிர் வேணும் என கூறிக்கொண்டு நீங்கள் கதையை முடிக்கும் முன் நான் ஒன்று சொல்ல போகிறேன். இந்திய ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் ஒரு முஸ்லிம். அவர் குடியிருந்த சூழலில் இந்து பிராமணர்கள் இருந்தார்களாம். அவர்களது ஆசாரங்களே கண்டும் கேட்டும் இந்து பண்பாட்டில் ஈடுபாடு கொண்டே தான் சைவ போசனத்தை கடைபிடிப்பதாக கூறினார். அப்படியா? இதை கூறி நீ கேட்டுத்தானே அறிந்து கொண்டாய்? பார்த்தீர்களா கேள்வி ஞானத்தின் சிறப்பு? எனவே நாங்களும் கற்பதை மட்டுமின்றி கேள்வியின் மூலமும் அறிவை பெருக்குவோம். மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம். இத்தனை நேரமும் பார்த்தவர்க்கும் இத்தனை நேரமும் கேட்டவர்க்கும் மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம், மங்களம் சுப